இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்ற இந்த கூற்று தற்போது இந்த உலகில் சுதந்திரம் மற்றும் சம உரிமை என்ற பெயரில் பெண்களை கவர்ச்சி பொருளாக்கி அவர்களின் கௌரவம் மற்றும் மானத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தின் சீர்கேடர்களால் மட்டுமே தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மதமும் எந்த ஒரு நாட்டு ஜனநாயக சட்டங்களும் தற்போது வரை கொடுக்காத பெண்களுக்கான கண்ணியம் மற்றும் உரிமைகளை இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னரே கொடுத்துவிட்டது. அப்படி என்ன இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மதமும் எந்த ஒரு நாட்டு ஜனநாயக சட்டங்களும் கொடுக்காத பெண்களுக்கான கண்ணியம் மற்றும் உரிமைகளை இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன் கொடுத்துள்ளது என்று நாத்திகவாதிகள் கேட்பார்கள். அவர்களுக்காக இப்போது இதை கூறுகின்றோம். இந்த உலகில் 1400 ஆண்டுகளுக்கு முன் பெண்கள் ஒரு உயிரினமாகவே கருதப்படவில்லை. பாபிலோனியர்களின் நாகரிகத்தில் ஒரு ஆண் கொலை செய்தால் அவரை தண்டிக்காமல் அவரது மனைவிக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். கிரேக்கர்களின் நாகரிகத்தில் பண்டோரா என்ற ஒரு கற்பனை பெண்தான் அவர்கள் செய்யும் அனைத்து விதமான பாவத்திற்கும் காரணமாக கருதி பெண்கள் பிறப்பையே இழிவாக கருதினார்கள். ரோமர்களின் நாகரிகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொல்வதற்கு அனுமதி அளித்திருந்தார்கள். எகிப்தியர்களின் நாகரிகத்தில் பெண்களை சாத்தானின் அடையாளமாக பார்த்தார்கள். இந்துக்களின் நாகரிகத்தில் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயரில் கணவன் இறந்தவுடன் மனைவியையும் அவரோடு சேர்ந்து நெருப்பில் எரித்துவிட வேண்டும் என்று கூறி பல லட்சக்கணக்கான பெண்களை வலுக்கட்டாயமாக கொன்று இதுவே பெண்களின் உயர்ந்த பொறுப்பு மற்றும் கௌரவம் என்று கருதினார்கள். அரேபியர்களின் நாகரிகத்தில் கூட பெண் குழந்தை பிறப்பதை இழிவாக கருதி அதை உயிருடன் புதைக்கும் பழக்கத்தை புனிதமாக கருதினார்கள். இப்படி பலதரப்பட்ட நாகரிகத்தில் பெண்களை இழிவாக கருதிய காலகட்டத்தில் அல்லாஹ் பெண் குழந்தை பிறப்பதை இழிவாக கருதி அதை உயிருடன் புதைக்கும் பழக்கத்தை புனிதமாக கருதிய மக்கள் வாழக்கூடிய அரபு தீபகற்பத்தில் அவனது இறுதி தூதரை தேர்ந்தெடுத்தான். அவரின் மூலம் பெண் குழந்தை பிறப்பதை இழிவாக கருதி கொள்பவர்களை மட்டுமல்ல, பெண் குழந்தை பிறப்பதை கண்டு முகம் சுளிப்பதை கூட கடுமையாக எச்சரித்தான். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَىٰ ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَىٰ مِنَ الْقَوْمِ مِن سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَىٰ هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ ألا ساء ما يحكمون. மேலும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெண்ணின் பிறப்பை பற்றி பல சிறப்புகளை கூறியுள்ளார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த கணவன் மனைவியை அல்லாஹ்விற்கு பிடிக்கின்றதோ அவர்களுக்கு முதல் குழந்தையாக பெண் குழந்தையை கொடுப்பான். எவர் ஒருவர் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயது அடைகிற வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று சொல்லி தமது நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரல் இரண்டையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து காட்டினார்கள். யார் பெண் குழந்தைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நரகம் சென்று விடாமல் தடுக்கும் தடையாக அந்த பெண் குழந்தை இருக்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இஸ்லாமில் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஒரு பெண்ணின் பிறப்பு ஜனநாயக சட்டங்களை பின்பற்றும் இந்த உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் எப்படி உள்ளது என்று தெரியுமா? சமீபத்தில் பிபிசி தொலைக்காட்சி இந்தியாவில் நடத்திய அவளை சாக விடுங்கள் என்ற தலைப்பில் எமிலி பிக்கனன் என்ற பிரிட்டிஷ் பெண்ணாசிரியர் செய்த சர்வே ஆய்வில் கருவில் இருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்த பின்பு ஒரு நாளைக்கு 3000 பெண் சிசுக்கள் கருவிலே அளிக்கப்படுகின்றது என்று கண்டறிந்தார். அதாவது இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான பெண் சிசுக்கள் கருவிலேயே அளிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஐக்கிய நாடுகளின் அறிக்கையில் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 2000 பெண் சிசுக்கள் சட்டத்திற்கு புறம்பாக கருவிலேயே அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யுனிசெஃபின் அண்மைக்கால அறிக்கையின்படி இந்தியாவில் இதுவரை 50 மில்லியன் பெண்கள், அதில் சிறுமிகள் உட்பட பெண்பால் வேற்றுமையுணர்வு காரணமாக கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் பெண் குழந்தைகளின் விகிதாசாரமே குறைந்துள்ளது என்றும் கண்டறிந்துள்ளார்கள். இந்த நிலைமை இந்தியாவில் மட்டுமல்ல, சீனா, கொரியா போன்ற நாடுகளிலும் மிக அதிகமாக உள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்தியாவில் கருவில் இருப்பது பெண் குழந்தைதான் என்பதை அறிய முடியாதவர்கள் குழந்தை பிறந்து அது பெண் குழந்தை என்று தெரிந்தவுடன் அந்த குழந்தையையும் கொலை செய்துள்ளதாக கூறுகிறார்கள்.
விழுப்புரம் மாவட்டம் சுந்தரேசபுரம் பகுதியில் வசித்து வரும் வரதராஜன் என்பவர் பிறந்து 15 நாட்களே ஆன தன் பெண் சிசுவை கொண்டு தென்பெண்ணை ஆற்றில் புதைத்துள்ளார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் பெண் குழந்தையை கழிவறைக்குள் கொலை செய்த கொடூரம் நிகழ்ந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் 4வதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் 5 நாட்களில் கொலை செய்து புதைத்த சம்பவம் மீண்டும் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைரமுருகன் சௌமியா தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெண் குழந்தை பிறந்ததால் ஏமாற்றமடைந்த தம்பதியினர் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்துள்ளனர். மதுரை உசிலம்பட்டியில் பெண் சிசு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குழந்தையின் பாட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். சில அடி தோண்டிய குழிக்குள்ளிருந்து துணியால் மூடப்பட்ட பெண் குழந்தைகளின் உடல்களை தோண்டி எடுத்தனர். வீட்டின் வாசலிலேயே சிசுக்களின் உடல் தோண்டி எடுக்கப்பட பார்ப்பதற்கே அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த ஊர் மக்கள் அவ்வளவாக பதட்டமடையவில்லை. அவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் அதிகம் பழக்கப்பட்டதாக ஆகியிருந்தன. குப்பைகளில் வீசப்படும் குழந்தைகளில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையே அதிகமாக இருப்பது புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் பெண் சிசு கொலை என்பது இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை பற்றி தமிழ்நாடு அரசு அதன் அறிக்கையில் அரசு மருத்துவமனையில் உயிரோடு பிறந்த 10 பெண் குழந்தைகளில் 4 பெண் குழந்தைகள் உயிரோடு கொல்லப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மிகவும் வளர்ச்சியடைந்த மாநிலமான தமிழ்நாட்டிலேயே பெண் குழந்தைகளுக்கு இந்த நிலைமை என்றால் படிப்பறிவு இல்லாத பல மாநிலங்களில் பெண் குழந்தைகளின் நிலையை பற்றி சிந்திப்பதற்கே பயமாக உள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் பெரும்பாலானோர் விஞ்ஞான வளர்ச்சியினால் இந்த உலகில் பெண்கள் மிகவும் இழிவடைந்துள்ளதாக கூறுகிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சியினால் மட்டுமல்ல, இந்த உலகில் 2வது பெரிய மதமான கிறிஸ்தவ மதத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதம் இறைவனின் கட்டளையை மீறி பாவம் செய்ததற்கு அவரது மனைவி ஏவாள்தான் காரணம். அதனாலேயே பெண்கள் பிரசவ நேரத்தில் கடுமையாக வலியை சுமக்கிறார்கள் என்று பெண்களின் பிரசவ வலியை அவர்களின் தண்டனையாக கூறுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஆதாம் ஏவாள் என 2 நபர்களுமே இறைவனின் கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள் என கூறுவதோடு கடுமையான பிரசவ வலியை சுமந்து தாயாக மாறும் பெண்களுக்கு பல கண்ணியத்தையும் கொடுத்துள்ளது. ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله 30 شهرا. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண்களின் தாய்மை பொறுப்பிற்கு பல கண்ணியங்களை கொடுத்துள்ளார்கள். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். அதன் பிறகு அவர் பிறகு யார் என்று கேட்டார். அதற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். அதன் பிறகும் அவர் பிறகு யார் என்று கேட்டார். அதற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். மீண்டும் அவர் பிறகு யார் என்று கேட்டார். அப்போதுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு உன் தந்தை என்றார்கள். ஒருமுறை ஹஸ்ரத் அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பெண்ணின் தாயார் முஸ்லிமாகாத நிலையில் அல்லாஹுக்கு இணை வைப்பவராக இருந்து கொண்டு மகளை தேடி வந்தார்கள். அப்போது அந்த பெண், யா ரசூலல்லாஹ், என் தாயார் என்னிடம் ஆசையுடன் வந்துள்ளார், நான் அவருடன் உறவாடலாமா என்று கேட்டார். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீ உன் தாயை பேணி இரக்கத்தோடு நடந்து கொள் என்றார்கள். ஒரு முறை நபித்தோழர் ஒருவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, குழந்தைகளின் மீது தாய் தந்தைக்குரிய உரிமை என்னவென்று கேட்டார்கள். அதற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாய் தந்தையே உங்களுடைய சொர்க்கம் ஆவார்கள், தாய் தந்தையே உங்களுடைய நரகம் ஆவார்கள். அதாவது, நீங்கள் உங்களது தாய் தந்தையருக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்தால் சொர்க்கமும், பணிவிடை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு நரகமும் கிடைக்கும். இப்படி இஸ்லாம் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்ட காலத்திலேயே பெண்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை கூறிக்கொண்டே போகலாம். மேலும் இஸ்லாம் பெண்களுக்கு வெறும் கண்ணியத்தை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக ஆண்களுக்கு இணையான பல உரிமைகளையும் கொடுத்துள்ளது.
சொத்துரிமை. 1400 வருடங்களுக்கு முன்பு இஸ்லாம் வந்த பிறகு பெண்கள் அவர்கள் பருவ வயதை அடைந்த பிறகு எவருடைய அனுமதி இல்லாமல் தனது சொத்துக்களை விற்கவும் புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கும் உரிமை கொடுக்கப்பட்டது. இப்போது நாம் வரலாறுகளை பார்த்தோமேயானால் 1400 வருடங்களுக்கு முன் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த சொத்துரிமையை 1870களில் தான் மேற்கத்தியர்கள் திருமணமான பெண்களுக்கான சிறப்பு சொத்துரிமை சட்டம் என்ற பெயரில் கொடுத்தார்கள். வாரிசுரிமை. தற்பொழுதுள்ள பெரும்பாலான மதங்களில் ஒரு பெண்ணிற்கு அவர்களின் குடும்பத்தார் விட்டு சென்ற சொத்துக்களில் எந்த உரிமையும் இல்லை என்று கூறி வாரிசுரிமை மறுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு இந்து மதத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் அந்த வீட்டில் தங்குவதற்கு மட்டுமே உரிமை உள்ளது. அவர்களுக்கு குடும்ப சொத்தில் வாரிசுரிமை கிடையாது என்றும் பிறந்த வீட்டில் அளிக்கப்படும் சீதனம் மட்டுமே பெண்களுக்கான சொத்து என்றும் கூறப்பட்டது. இந்தியாவில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி 1955 வரை நீடித்தது. அதற்கு பின்தான் 1956 வாரிசுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டு குடும்பத்தின் சொத்தில் பெண்களுக்கும் சமபங்கு உண்டு என்று வாரிசுரிமை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த சட்டம் அதற்கு பின் பல ஆண்டுகளில் பல நிலைகளாக மாற்றப்பட்டு 2020 தான் உச்ச நீதிமன்றத்தால் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு முறையாக பெண்களுக்கு வாரிசுரிமை வழங்கப்பட்டது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் பெண்களிற்கு அவர்கள் குடும்பத்தார் விட்டு சென்ற சொத்துக்களில் பங்குண்டு என்று வாரிசுரிமை அளித்தது. பொருளாதார உரிமை. இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கான பொருளாதார தேவையை நிறைவேற்றும் பொறுப்பை ஆண்கள் மீதே கடமையாக்கியுள்ளது. அது பெண்களின் மீது கடமை அல்ல. அதனால் ஆண்கள்தான் மகன், சகோதரன், கணவன் மற்றும் தந்தை பொறுப்பில் இருந்து அவர்களது தாய், சகோதரி, மனைவி, மகள் போன்றவர்களின் உணவு, உடை, இருப்பிடம் போன்ற இன்னும் அனைத்து விதமான அவர்களின் பொருளாதார தேவைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும். அதனால் பெண்கள் வேலைக்கு சென்று குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டும் என்ற கடமையும் அவர்களுக்கு இல்லை. இதை வைத்து பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று நினைத்து விடாதீர்கள். ஆண்கள் துணை இல்லாத காரணம் போன்ற இன்னும் பல காரணங்களுக்காக பெண்கள் இஸ்லாம் வரம்புக்கு உட்பட்ட வேலைகள் மற்றும் தொழில்கள் செய்து பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. இதன் அர்த்தம் பெண்கள் மட்டும் இஸ்லாம் வரம்புக்கு உட்பட்ட வேலைகள் மற்றும் தொழில்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஆண்களும் இஸ்லாம் வரம்புக்கு உட்பட்ட வேலைகள் மற்றும் தொழில்களை தான் செய்ய வேண்டும். இஸ்லாம் வரம்புக்கு உட்பட்ட வேலைகள் மற்றும் தொழில்கள் என்பது வட்டி தொழில் செய்வது, மதுபான விடுதியில் வேலை செய்வது, தனது உடலை கவர்ச்சியாக வெளிக்காட்டி நடப்பது மற்றும் நடனமாடுவது போன்ற வேலைகள் மற்றும் தொழில்களை தவிர்த்து கொள்வதாகும். மேலும் தற்போது விபச்சார தொழிலும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியுள்ளது. ஏனென்றால் தற்போது இந்தியா உட்பட பல நாடுகளின் அரசாங்கத்தால் பெண்கள் அவர்களின் மானங்களை இழந்து இந்த சமுதாயத்தை சீரழிக்கும் விபச்சார தொழில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுய விருப்பத்துடன் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது குற்றம் இல்லை என்றும் விடுதி நடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுவதுதான் சட்டப்படி குற்றம் என கூறியுள்ளது. விருப்பத்தின் பேரில் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது சட்டத்தின் அடிப்படையில் தவறு இல்லை என்று கூறி 3 பெண்களை விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வயது வந்த சுய ஒப்புதலோடு பாலியல் தொழிலில் ஈடுபடுவோர் விஷயத்தில் போலீஸ் தலையிடவோ அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கவோ கூடாது. அவர்கள் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகளைப் போல நடத்தப்படக்கூடாது என்று இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. கல்வி உரிமை. இஸ்லாம் கல்வி கற்பதை ஒரு முஸ்லிமான ஆண், பெண் இருவரின் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கியுள்ளது. குறிப்பாக பெண்களின் கல்வி உரிமை ஆண்களின் மீதே கடமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணின் கல்வி தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்பு அவளது தந்தை மற்றும் சகோதரரின் மீது உள்ள கட்டாய கடமையாகும். திருமணத்திற்கு பின்பு ஒரு பெண்ணின் கல்வி தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்பு அவளது கணவனின் மேல் உள்ள கட்டாய கடமை. இந்த கடமையை தந்தை, சகோதரன், மகன் மற்றும் கணவன் பொறுப்பில் இருக்கும் ஒரு ஆண் செய்து தரவில்லை என்றால் அவர்கள் மீது நீதிபதியிடம் சென்று புகார் கொடுப்பதற்கும் பெண்களுக்கு உரிமை உள்ளது. உதாரணத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மதீனாவில் உள்ள பெண்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாங்கள் உங்களை அணுகி மார்க்க விவகாரங்களை கேட்க முடியாதவாறு உங்களை சூழ்ந்து எப்போதும் ஆண்களே உள்ளார்கள். அதனால் நீங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளை ஏற்பாடு செய்து எங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களின் கோரிக்கையை ஏற்று
பெண்களுக்கென ஒரு நாளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்பதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பை பற்றி கூறியுள்ளார்கள். கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை ஆக்குகின்றான். மலக்குகள் கல்வியை தேடுபவனை திருப்தியுற்று தங்களின் இறக்கைகளை தாழ்த்துகின்றனர். ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவராவார். கல்வி கற்பதனால் கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பு ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் வந்த பிறகு பெண்கள் கல்வி கற்பதை எந்த முஸ்லிம் ஆண்களும் தடுக்கவில்லை. அவர்களுக்கு தடுப்பதற்கான எந்த உரிமையும் இல்லை. அதனால் தற்போது மேலை நாடுகளில் பெண்கள் அடைந்து வரும் கல்வி முன்னேற்றத்தை விட பல இஸ்லாமிய பெண்கள் 1400 வருடங்களுக்கு முன்பே அறிஞர்கள், மருத்துவர்கள் என பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள். உதாரணத்திற்கு ஆயிஷா பின்த் அபூபக்கர், ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜைனப் பின்த் அலி, ஹஃப்ஸா பின்த் உமர், உம்மு ஹக்கீம், அல் ஷிஃபா பின்த் அப்துல்லாஹ், ஹஃப்ஸா பின்த் சிரீன், உம்மு சலாமா, ஆயிஷா பின்த் தொல்ஹா, உம்மு குல்தும் பின்த் அபூபக்கர், உம்மு அல் தர்தா, இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இவர்கள் அனைவரும் 7ஆம் நூற்றாண்டில் மாபெரும் இஸ்லாமிய அறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் திகழ்ந்தார்கள். இதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும் 2210க்கும் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள். திருமண உரிமை. இஸ்லாத்தில் பெண்களுக்கு அவர்களது திருமணத்தில் முழு உரிமை உள்ளது. அதனால் ஒரு பெண்ணின் விருப்பமின்றி அவளை திருமணம் செய்வது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. அப்படியே ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக அவர்களது பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தாலும் அந்த திருமணம் செல்லுபடியாகாது. உதாரணத்திற்கு, திருமணத்தின் போது பெண்களின் விருப்பம் மிகவும் அவசியம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். திருமண வயதை அடைந்த ஒரு பெண்ணை அவளுடைய வெளிப்படையான ஒப்புதல் பெறாமல் மனம் முடித்து கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். திருமண வயதை அடைந்த ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு ஒப்புதல் வழங்குவதற்கு அவளின் குடும்ப பொறுப்பாளரை விட அவளே அதிக உரிமையுடையவள் ஆவாள் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். திருமண வயதை அடைந்த ஒரு பெண்ணிற்கு அவளது குடும்பத்தார் திருமணம் செய்து வைப்பதற்கு விரும்பினால் அந்த பெண்ணின் விருப்பத்தை அவர்கள் பெற வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று அல்லாஹ்வின் தூதரிடம் அவரது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது ஆம், பெறத்தான் வேண்டும் என்று கூறினார்கள். அவள் வெளிப்படையாக கூறுவதற்கு வெட்கப்படுவாளே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருப்பி கேட்டதற்கு அவ்வாறெனில் அவளுடைய மௌனத்தை விருப்பமாக கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அன்சாரியா என்ற ஒரு பெண், இறை தூதரே, எனது தந்தை எனது விருப்பம் இல்லாமல் ஒருவரை திருமணம் செய்து வைத்து விட்டார் என்று முறையிட்டார். இதை கேட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே இந்த திருமணம் செல்லுபடியாகாது என அறிவித்தார்கள். இதேபோல் பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் நடந்த பல திருமணங்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுபடியற்றதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் இஸ்லாம் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு கணவருடன் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என்றால் அவரிடமிருந்து பிரிவதற்கான குலா என்ற உரிமையையும் கொடுத்துள்ளது. இது ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு மனைவியிடம் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை என்றால் மனைவியிடம் இருந்து பிரிவதற்கான தலாக் என்ற உரிமையை விட சிறந்தது. ஏனென்றால் மீடியாக்களில் பொய்யாக காட்டப்படுவது போல் இஸ்லாமில் கணவன் மனைவியிடமிருந்து பிரிய வேண்டும் என்றால் உடனே தலாக் என 3 முறை சொல்லி பிரிந்துவிட முடியாது. लगता है मेरा डर और खौफ खत्म हो गया. इसे समझा दीजिए. इससे आगे अगर इसने एक और लफ्ज भी बोला ना तो मैं तलाक देता हूं. तलाक देता हूं. तलाक देता हूं. मैं तुम्हें तलाक देता हूं. तलाक देता हूं. तलाक देता हूं. तलाक तलाक देता हूं. तलाक देता हूं. மீடியாக்களில் பொய்யாக காட்டப்படுவது போல் இஸ்லாமில் கணவன் மனைவியிடமிருந்து பிரிய வேண்டும் என்றால் உடனே தலாக் என
3 முறை சொல்லி பிரிந்துவிட முடியாது. தலாக் சொல்லிய பிறகு மனைவியின் 3 மாதவிடாய் காலம் வரை காத்திருக்க வேண்டும். அந்த இடைப்பட்ட காலத்திலும் மனைவிக்கு தேவையான அனைத்து பொருளாதார தேவையை பிரிய விரும்பும் ஆண் தான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மனைவி கணவனிடமிருந்து பிரிய வேண்டும் என்றால் குலா கொடுத்த பிறகு 1 மாதவிடாய் காலம் வரை மட்டுமே காத்திருக்க வேண்டும். மேலும் இந்த 2 சட்டங்கள் பல வழிமுறைகளை கொண்டுள்ளது. அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் இந்த 2 சட்டங்களும் தற்போதுள்ள ஜனநாயக விவகாரத்து சட்டங்களை விட சிறந்தது என பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் தற்போது இந்தியா மற்றும் பல நாடுகளில் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடமிருந்து அன்பளிப்பு என்ற பெயரில் வரதட்சணை வாங்கும் கலாச்சாரம் உள்ளது. இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே உள்ளார்கள். திருமணமான பெண்கள் மேலும் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்தியாவில் 1961ஆம் ஆண்டிலேயே வரதட்சணைக்கு எதிரான சட்டம் நாட்டில் ஏற்றப்பட்டாலும் கூட இப்போது வரைக்கும் ஒழிக்கவே முடியாத கொடுமைகளில் ஒன்றாக வரதட்சணை கொடுமை உள்ளது. இந்த கொடுமையினால் இதுவரை லட்சக்கணக்கான பெண்கள் இறந்துள்ளார்கள். தேசிய குற்ற ஆவண காப்பக பதிவேடுகளின்படி இந்தியாவில் வரதட்சணை கொடுமையால் 2005ஆம் ஆண்டில் 6787 மரணங்களும், 2010ஆம் ஆண்டில் 8391 மரணங்களும், 2011ஆம் ஆண்டில் 8618 மரணங்களும், 2012ஆம் ஆண்டில் 8233 மரணங்களும், 2013ஆம் ஆண்டில் 8083 மரணங்களும், 2014ஆம் ஆண்டில் 8455 மரணங்களும், 2015ஆம் ஆண்டில் 7634 மரணங்களும், 2016ஆம் ஆண்டில் 7621 மரணங்களும், 2017ஆம் ஆண்டில் 7466 மரணங்களும், 2018ஆம் ஆண்டில் 7167 மரணங்களும், 2019ஆம் ஆண்டில் 7141 மரணங்களும், 2020ஆம் ஆண்டில் 6966 மரணங்களும் நிகழ்ந்துள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு வரதட்சணை கொடுமையால் இந்தியாவில் சராசரியாக 20 பெண்கள் வரை மரணமடைகிறார்கள். இவ்வளவு மோசமான வரதட்சணை என்ற கலாச்சாரம் 1400 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமில் தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமில் திருமணத்தின் போது ஒரு ஆண் தான் அவன் திருமணம் செய்ய போகும் பெண்ணிற்கு அந்த பெண் விரும்பும் பொருளை மஹராக கொடுக்க வேண்டும். அது தங்கம், பணம் போன்ற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அந்த பெண்களின் உரிமை. இதனால் இஸ்லாமிய பெண்கள் வரதட்சணை என்ற மோசமான கொடுமையிலிருந்து பாதுகாப்பதோடு திருமணத்தின் போது பொருளாதாரத்தை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பாதுகாப்பு உரிமை. இஸ்லாம் பெண்களிற்கு அவர்களை அந்நிய ஆண்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜாப் என்னும் உடையை கடமையாக்கியுள்ளது. இதனால் பெண்கள் தங்களை ஆண்களின் தவறான பார்வையிலிருந்து பெரும்பாலும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் கொடுத்த ஹிஜாப் என்னும் இந்த பாதுகாப்பை சிலர் அடிமைத்தனம் என்று கூறுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் பெண்களை பார்த்து ரசிக்க முடியவில்லை என்ற ஆதங்கமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் தங்களை வளர்ந்த நாடுகள் மற்றும் பெண்களிற்கு முழு சுதந்திரம் கொடுக்கும் நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளும் அமெரிக்கா, கனடா, ஸ்வீடன் மற்றும் லண்டன் போன்ற நாடுகளில்தான் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. பிரிட்டனில் பெண்களின் கவர்ச்சியான ஆடை காரணமாக ஒவ்வொரு 7 பெண்களுக்கு 1 பெண்கள் வீதம் கற்பழிக்கப்படுவதாக சண்டே டைம்ஸ் என்ற பத்திரிகை தனது ஆய்வின் முடிவில் கூறியுள்ளது. இங்கிலாந்தில் 16 முதல் 59 வயதிற்குள் உள்ள பெண்களில் 5இல் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஐரோப்பாவில் உள்ள மொத்த பெண்களில் 3இல் ஒருவர் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறார்கள். மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான நிறுவனம் 2014ஆம் ஆண்டு செய்த ஆய்வில் பின்லாந்து பெண்களில் சுமார் 47% பெண்கள் இதுவரை உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார்கள் என்று கூறியுள்ளது. ஜிம்பாப்வே நாட்டின் கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் அங்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். News.com என்னும் பத்திரிகையின் அறிக்கையின்படி ஆஸ்திரேலியா நாடுகளில் 6இல் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஹஃபிங் போஸ்ட் பத்திரிகையின் ஆய்வில் கனடாவில் ஒவ்வொரு ஆண்டும் 4,60,000 பாலியல் குற்றங்கள் பதிவாகின்றன. அதில் ஒவ்வொரு 1000 பாலியல் குற்றங்களிலும் 33 குற்றங்கள் மட்டுமே போலீசிடம் வருவதாக கூறியுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் வருடத்திற்கு சுமார் 85,000 பேர் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகி உலகின் அதிகப்படியான பாலியல் குற்றங்கள் நடக்கும் நாடுகளில் முதல் இடத்தில் உள்ளது. 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழும் இந்தியாவில் 2012இல் 24,923 இருந்த பாலியல் குற்றங்களின் எண்ணிக்கை 2013இல் 33,707 உயர்ந்துள்ளது. இந்த ஆய்வின்படி தற்போது இந்த குற்றங்கள் லட்சத்தை தொட்டிருக்கும் என்று ஆய்வாளர்கள் எண்ணுகிறார்கள்.
இந்த அனைத்து ஆய்வுகளின்படி உலகில் உள்ள பெண்களில் சுமார் 36% பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் மோசமான சட்டங்களினால் தொடர்ந்து ஆளாக்கப்பட்டும் வருகிறார்கள். இந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆடை கவர்ச்சி தான் காரணம் என்று நாங்கள் கூறவில்லை. ஏனென்றால் இதில் 6 வயது சிறுமிகள் கூட கற்பழிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இதில் 95% அதிகமான கற்பழிப்புகள் பெண்களை கவர்ச்சியான ஆடைகளில், தொலைக்காட்சிகளிலோ அல்லது மொபைல் போன்களின் மூலம் சமூக வலைத்தளங்களிலோ அல்லது நேரிலோ பார்ப்பதினால் தான் நடக்கின்றன. இன்னும் இதை தெளிவாக சொல்ல போனால், உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி ஆபாச படங்களின் வலையில் விழுகிறீர்கள் என்று. நிச்சயமாக அது கூறும், வெளியிடங்களில் அல்லது தொலைக்காட்சி மற்றும் மொபைல் போன்களின் மூலம் சினிமா மற்றும் சமூக வலைத்தளங்களில் பார்க்கப்படும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்திருக்கும் பெண்களினால் தான் என்று. ஒரு தனியார் பத்திரிகை வெளியிட்ட ஆய்வில் ஆபாச படங்களை பெண்களை விட ஆண்களை அதிகமாக பார்க்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் விரிவாக 70%க்கும் அதிகமான ஆண்களும் 30%க்கும் குறைவான பெண்களும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 10ல் 7 ஆண்களும் 10ல் 3 பெண்களும். இப்போது உங்களுக்கு ஆபாச படங்களை ஆண்கள் ஏன் அதிகமாக பார்க்கிறார்கள் என்று கேள்வி வரலாம். அதற்கான காரணம் அழகான பெண்களை கவர்ச்சியான ஆடைகளில் பார்ப்பதுதான். தற்போதுதான் எல்லா இடங்களிலும் பெண்களின் கவர்ச்சியான புகைப்படமே விளம்பரங்களாக உள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், அது பெண்களுக்கு சம்பந்தமே இல்லாத பொருளாக இருந்தாலும் அந்த விளம்பரங்களில் பெண்கள் தான் உள்ளார்கள் ஒரு கவர்ச்சி பொருளாக. அநேக மோட்டார் சைக்கிள் விளம்பரங்களில் பெண்களையே காண முடியும். எத்தனை பெண்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுகிறார்கள்? இருப்பினும் பெண்களையே காண்கிறோம். கார் விளம்பரத்திலும் கூட பெண்களையே காண்கிறோம். எனது நண்பர் ஒருவர் சொன்னார், BMW-வின் ஒரு பிரபலமான விளம்பரம். BMW-வின் விளம்பரத்தில் அந்த காருக்கு முன்னால் ஒரு பெண் அரைகுறை ஆடையுடன் நின்று கொண்டிருந்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, இப்போதே டெஸ்ட் டிரைவ் செய்து பாருங்கள். யாரை? அந்த பெண்ணையா, அந்த காரையா? இப்படி விளம்பரங்கள், சமூக வலைத்தளங்கள் போன்ற ஏதோ ஒரு வகையில் கவர்ச்சியான ஆடைகளில் அழகான பெண்களை பார்க்கும்போது உடனே ஆண்களுக்கு தோன்றுவது அந்த பெண்ணை விட அழகான பெண்ணை ஆபாசமாக பார்க்க வேண்டும் என்பதுதான். இறுதியில் அவர்கள் அதை செய்தும் விடுகிறார்கள். இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்து வரும் ஆண்களின் பாலியல் வல்லுணர்வு அதிகரித்து ஒரு கட்டத்தில் பாலியல் குற்றங்கள், அதாவது கற்பழிப்பு போன்ற குற்றங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த குற்றங்களை செய்ய அஞ்சுபவர்களும் கூட ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். இதற்கு உதாரணமாக உங்களுக்கு எளிதாக புரிவதற்காக தமிழ்நாட்டின் லண்டனை சேர்ந்த ரெஸ்கியூ எனும் அரசு சார்பற்ற தனியார் நிறுவனம் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவை கூறுகின்றேன். அந்த ஆய்வில் தமிழகத்தில் 10 லட்சம் மாணவர்கள் ஆபாச படங்களை பார்த்ததால் அதில் 4 லட்சம் மாணவர்கள் தகாத உறவில் ஈடுபடுவதாகவும் இதனால் மாதத்திற்கு 4000 மாணவிகள் கருக்கலைப்பு செய்கிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களிடம் செய்த ஆய்வு மட்டுமே. முழு இந்தியாவில் செய்த ஆய்வை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் அந்த எண்ணிக்கை கோடியை தொடுகிறது. இதனால்தான் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகளில் முதலிடத்தில் உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் பட்டியலில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக புள்ளி விவரங்களுடன் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பெண்கள் வாழ்வதற்கு மிகவும் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இந்தியா உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலிடத்தில் உள்ள இந்தியாவில் 1 மணி நேரத்தில் 4 பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுகிறது என்பது நாட்டு மக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத 10 நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. நிர்பயா விவகாரத்திற்கு பின்னரும் கூட போதிய விழிப்புணர்வோ தடுப்பு நடவடிக்கைகளோ எடுக்கப்படவில்லை என கூறுகிறது அந்த ஆய்வு. இந்தியாவில் 2007 முதல் 2016க்கும் இடைப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 83% அதிகரித்திருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் வேடிக்கை என்னவென்றால், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகளில் சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் போன்ற சில இஸ்லாமிய நாடுகள் முதல் 10 இடங்களில் உள்ளது. மற்ற நாடுகள் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் குற்றங்களை அடிப்படையாக கொண்டு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் மட்டும் பெண்களின் ஆடை கட்டுப்பாட்டு போன்ற காரணத்தினால் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை கடைபிடிக்கும் இந்த நாடுகளில் தான்
பாலியல் குற்றங்கள் பெரும்பாலும் நடப்பதே இல்லை. அதற்கு காரணம் ஆடை கட்டுப்பாடு மற்றும் கடுமையான தண்டனைகள் தான். இந்த ஆய்வுகளை சுருக்கமாக சொல்லப்போனால், இஸ்லாமிய நாடுகளை தவிர மற்ற நாடுகள் ஆபாச படங்கள், தகாத உறவுகள், விபச்சாரங்கள், பாலியல் குற்றங்கள் போன்றவற்றால் கட்டமைத்து மோசமான சமுதாயத்தை கொண்ட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகளாக உருவாகி கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு மோசமான ஒரு சமுதாயம் உருவாக கூடாது என்பதற்கு இஸ்லாம் ஆண் பெண் இருவருக்கும் ஹிஜாபை கடமையாக்கியுள்ளது. ஆண்களிற்கு ஹிஜாப் என்பது அந்நிய பெண்களை பார்க்காமல் அவர்களின் பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதாகும். பெண்களிற்கு ஹிஜாப் என்பது அந்நிய ஆண்களை பார்க்காமல் அவர்களின் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு ஆண்களிற்கு தவறான எண்ணத்தை உண்டாக்காமல் இருப்பதற்கு முகத்தை தவிர மற்ற பாகங்களை வெளிக்காட்டாமல் மறைத்துக் கொள்வதாகும். அவர்கள் விரும்பினால் முகத்தையும் மூடிக்கொள்ளலாம், ஆனால் அது கட்டாயமல்ல. மேலும் இஸ்லாம் பெண்களிற்கு அந்நிய ஆண்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு ஹிஜாபை மட்டுமல்ல, தன்னை கற்பழிக்க வரும் ஆண்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த ஆணை கொலை செய்வதற்கும் அனுமதி அளித்திருக்கிறது. இப்போது உங்களுக்கே புரிந்திருக்கும், பெண்களுக்கு இவ்வளவு கண்ணியம் மற்றும் பல உரிமைகளை கொடுக்கும் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது என்ற இந்த கூற்று ஒரு பொய் என்றும், மேலும் இந்த பொய்யை இந்த சமுதாயத்தின் சீர்கேடர்களால் மட்டுமே கூறப்பட்டு வருகின்றது என்றும்